ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குருவி கூடு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, இல்லைன்னா காலைல நீங்கள் டிஃபனாக கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குறைஞ்ச செலவில் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல ஸ்டஃபிங்காண்டி 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் இந்த நாட்டுச்சக்கரை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துட்டு இந்த வெல்லம் கருப்பட்டி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகுபதம் இல்லாமல் நீங்கள் வெல்லம் கரைகிற அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நாட்டு சக்கரை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. 1 கப் அளவு தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். இதிலே கொஞ்சம் ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி ஈரப்பதமே இல்லாத மாதிரி நம்ம தேங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இப்படி தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே இந்த ஸ்டஃபிங் வைக்கிறம்போது இந்த மேல் மாவு பார்த்திங்கன்னா கலர் மாறிடும். அதனால் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதோட 1 ஸ்பூன் அளவு பொரிக்கடலை, 1 ஸ்பூன் அளவு வேர்க்கடலையை பொடிச்சு சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டம்ளர் அளவு இடியாப்ப மாவு தாங்க எடுத்திருக்கேன். இது ரேஷன் புழுங்கல் அரிசியில் ரெடி பண்ண, வீட்டிலேயே ரெடி பண்ண இடியாப்ப மாவு 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த உப்பும் இந்த மாவு மேல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வர மாதிரி ஒரு 30 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு 2 டம்ளர் அளவு இடியாப்ப மாவுக்கு 2 டம்ளர் அளவு சூடான தண்ணி சேர்க்கணும். இங்கே வேறு பச்சரிசியோ இல்லை வேறு கடையில் வாங்கின அரிசியோ சேர்க்கும்போது தண்ணி மாறுபடும், தண்ணி அளவு மாறுபடும். அதனால் பார்த்து பக்குவமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இடியாப்ப மாவு வீட்டிலே ரெடி பண்ணதுனால ஒரு 2 டம்ளர் இடியாப்ப மாவுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. நம்ம சேர்த்துருந்த சூடான தண்ணி இந்த மாவு நல்லா கலந்து வர மாதிரி அடியிலேருந்து மாவை எடுத்து விட்டு இந்த தண்ணியும் மாவும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கைட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இதில் சேர்க்கவே இல்லை. இதில் எண்ணெயே தேவையே படாது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காமல் பாருங்கள். கைட்டை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு மாவு இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கணும். இந்த மாவை ஒரு கரண்டிட்ட ஒரு இடியாப்ப குழாயில் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க. 3/4 மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டான அளவில் நல்லா டைட்டாக மூடிக்கலாம். மூடிட்டு நம்ம இடியாப்ப மாவு சுற்றுறதுக்கு நம்ம ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஈஸியாக வருங்க இடியாப்பம் புளியறதுக்கு. மாவு அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். நல்லா ஈஸியாக வரும், கஷ்டமே பட வேணாம். ஒரு தட்டில் வாழை இலை போட்டிருக்கேன். அந்த வாழை இலையில் நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி புளியுமோ அதே மாதிரி நம்ம புளிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் வாழை இலைக்கு பதிலாக ஒரு டிஷ்யூ பேப்பர், நல்ல பெரிய டிஷ்யூ பேப்பர், பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி விரிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றிட்டு கேப்பே இல்லாமல் ஃபுல்லாகவே சுற்றி விட்டுக்கலாம். சுற்றிட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஸ்டஃபிங்கும் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும்போது தான் மேல் மாவு கலர் மாறாமல் நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸ்டஃபிங்கை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வாழை இலையை நம்ம ஓரங்கள்லேருந்து எடுத்து இந்த மாதிரி உருட்டி விட்டு நம்ம மடிச்சுக்கலாங்க. கைட்டை பண்ணக்கூடாது. நீங்கள் பட்டர் ஷீட்டில் பண்ணும்போது இதே மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. பாலித்தீன் கவரில் பண்ணும்போது இதே மாதிரி பாருங்கள், உருட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 ஓரங்கள்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். குருவி கூடு மாதிரி நம்மளோட கொழக்கட்டை இல்லைன்னா குருவி கூடு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு அடிப்பக்கமாக கவிழ்த்து போட்டிருக்கேங்க. மேலே ஒரு தட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு மேடு பள்ளம் இல்லாமல் இந்த மாதிரி சமனான தட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண குருவி கூடு இடியாப்பம் இல்லைன்னா கொழக்கட்டையை வச்சுக்கோங்க. வாழை இலையிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண இன்னொன்னையுமே பாருங்கள் வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாகவே நல்லா மேல் மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உள்ளெல்லாம் அப்படியே கூடு மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு, இந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் இதை நீங்கள் காலையில் டிஃபனாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு விடலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குருவி கூடு இடியாப்பம் இல்லை கொழக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.